இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப், நான் உங்கள் வீரமணி. இன்றைய காலகட்டத்தில் சூழல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நம்முடைய ப்ரொமோஷனே ஒரே ஒரு விஷயம்தான், விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா. புதுவிதமான ஒரு கூட்டணி உருவாகிற மாதிரி இருந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் பதட்டத்தை கொடுத்தது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்க போது எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பல சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப ப்ரொமோஷனாக இருக்கும். ஆனால் வணக்கம். ஆனால் நேற்று நைட்டு இது வரைக்கும் வாழ்க்கையில் என்னமா எதுவுமே கேள்விப்படுவோமா கேள்விப்பட மாட்டோமா. அதாவது பிஜு பட்நாயக் முயற்சி பண்ணாருன்னு சொல்லி ஒரு வரலாறு இருந்தது. திடீர்னு பார்த்தா அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டை ஆள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு. நீங்கள் உங்கள் அனுபவத்தில் அதை முதல்ல கேட்டவொன்னே என்ன ஃபீல் பண்ணீங்க? நடக்காதுன்னு நினச்சேன். நானே என்னுடைய ட்விட்டரில் என்னால் நம்ப முடியல. இன்னொன்று, நான் எது போட்டாலும் நீ போகிறது நடக்க மாட்டேன்றாங்க. அதனால் இதுவும் நடக்காம தான் போவோம். இதை வேற போட்டு அது வேற கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நடக்காது நம்ம கையில் இல்லை. ஆமாம். ஆனால் நடக்கிறத பதிவு பண்ணாலும் நீ ஏன் பதிவு பண்ணுறன்ற மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் ஊரில் அப்புறமா 2 ஹவர் கழிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு மாதிரி போட்டேன், ஒரு வரலாற்றில் நிகழாத ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கே தெரியும்ல, நான் காலையில் ஒரு 12 மணிக்கு அதை போட்டேன். ஊருக்கே தெரிஞ்சது 7:30 மணிக்கு 8 மணிக்கு. அப்போ போட்டோன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இதை தான்ப்பா காலையில் போட்டேன்னு போட்டு விட்டேன். அதுக்கு பிறகு அந்த ஹோட்டலில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துருக்குது. என்னென்ன கண்டிஷன் போட்டாங்களோ தெரியல. காலையில் முதல்வர் நாங்கள் எதிர்கட்சியாக இயங்குவோன்ட்டார். ஆமாம். அதனால் பேச்சுவார்த்தை முற்று பெறவில்லை. ஆனால் ஆளுங்கட்சியாக விஜய் இயங்குறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு தவிர எடப்பாடிக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிற வார்த்தையை எங்கேயுமே சொல்ல. அது அப்படியே முடிஞ்சு போனது. அப்படியே சில பேர் லவ் பேசலை கல்யாணம் பண்ணிட்டு நீ தான் அப்படின்னு பொண்டாட்ட சொன்னிருப்பான். ஆனால் அவன் ஒரு லவ் பண்ணியிருப்பான், அந்த லவ் முற்று பெறாமே போயிருக்கும். அவன்கிட்ட போய் சில பேர் ஃபர்ஸ்ட் நைட்டில் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவான், அப்புறம் லைஃப் லாங் அனுபவிப்பான். யாரை பார்த்தாலும் நீ அவன்கிட்ட பேசுற அந்த மாதிரி. இன்னும் சில பேர் உஷாராக இருப்பான், நம்மளாம் இல்லைம்மா அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஆனால் அவனுக்குள்ள ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி தான் நேற்று அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்தது. அந்த லவ்வை போய் வெளியே சொல்ல முடியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டில் பொண்டாட்டிட்ட லவ் சொன்ன கதையாக தான் ஆகிடும். அதனால வேற மாதிரி சொல்லிட்டாப்புல, இனி என் வாழ்க்கை முழுவதும் நீதாம்மா அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்ட்டாப்புல. ரைட்ண்ணே. ஆனால் இதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லவ் சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிற மாதிரி சொந்தக்காரங்கள்லாம் பதற மாதிரி ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் இது நடக்கவே கூடாது, இது நடந்தால் ஊருக்கே கெடுதி, எங்களுக்கு மட்டும் சொல்றாதீங்க, வெளியே சொல்ற யார் கேட்டாது எதனா கேட்கணும், யார் கேட்டாலும் சொல்றாதீங்க. இந்த வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன பத்திரிகையாளர், நான் பேரை சொல்றேன், ஆர்கே, அவர் போடுறாரு, அது மட்டும் பண்ணாதீங்க. எதை பண்ணாதீங்கன்னு 10 பேர் கேட்கறோம். அதை தான் அது நைட்டு கார் டிரைவ்ல எதை பாடி அதை மட்டும் பண்ணாதீங்க. இதை மட்டும் என்ன பண்ணா உங்களுக்கு என்னங்க, உங்க வேலை என்ன? பத்திரிகையாளர் அதை பண்ணா இப்படி போவோம் அப்படி போகணும்னா சொல்லுங்க, பண்ணாதீங்க. நீங்க ஏன் சொல்றீங்க? அப்ப எந்த அளவு இவர் தான் முடிஞ்சவன போய் பார்த்தாரு, யாரு தலைவருடன் சந்திப்பு அப்படின்னு. அண்டா அவர்லாம் பாக்குறாருன்னா அவர் பேராசான், திராவிட இயக்கத்தின் பேராசான் அவர்களை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு இருந்த வாய்மட்டாசிம் அந்த மாதிரி அவர் போட்டிருந்தாரு. அவர் போய் பார்த்தார். ஆனால் இவரு இன்னொரு அம்மா, இந்த ஒரு ஆங்கில பத்திரிகை அதான் ஒருத்தர் கேட்டிருந்தான், ஏன்பா உங்களுக்குலாம் எங்கே எதுக்கு அங்கே வேலை அப்படின்னு. இன்னொன்று, நான் கூட ரொம்ப பேர்கிட்ட எடுத்திருக்கேன் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ கூட எங்கேயும் போட்டதில்லை. இன்னொன்று, ஃபோட்டோ எடுக்கிறது விரும்பினது கிடையாது. வச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த மோகன சுந்தரன் பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லுவார், வளைச்சி செல்ஃபி எடுப்பாங்க சார். டேய் என்னடா பண்ண போகிறேன்? 2 நாள் வச்சிருப்பேன், 4 பேர் காட்டுவேன், அப்புறம் ஒரு நாள் அழிச்சிருவேன். நம்ம ஃபேமிலி போட்டோ வீட்டில் இருக்க மாட்டேங்குது, அதை வச்சுட்டு இதோ இன்னைக்கும் ஒரு 1000கணக்கான 10,000கணக்கான ஃபோட்டோ எடுத்துருப்போமா? அதெல்லாம் இருக்குதா? ஏதாவது இந்த கூகுள் கிளவுட்ல ஏற்றி வச்சிருப்பான். அது ஒரு வருஷம் கழிச்சு மெமரிஸ்ன்னு காமிக்கும். ஓ, இவர் கூட ஃபோட்டோ எடுத்தோம்னு தான் வரும். எனக்கே இந்த யாராவது செல்ஃபி எடுக்கிறது இந்த இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. சரி, பார்த்ததுக்கு எடுக்கிறாங்க, சரி நம்ம இது தடுக்கணும்னு. இதுதான் பெரிய நடிகர்கிட்ட எடுத்தா வச்சுக்குவான், வச்சுக்கிட்டு வருஷம் பூரா காம்பான்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதனால இதெல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லை அப்படின்னு. ஆனால் இவரை மாதிரி பத்திரிகையாளர்கள் அவர்கள் ஸ்டேட்டஸை வெளியில் காமிச்சிக்குது. எனக்கு பாரு தெரியும், சிஎம்ஏ தெரியும், சிஎம் ஒன்றை கூப்பிடல, உன் நிறுவனத்தை வச்சு தான் உன்னை கூப்பிடுறான். ஆமாம், உன் நிறுவனம் முதலாளி அங்கே தாங்க. பாவம், பேர் விட்டு போனதில்ல. பெரிய ஆட்கள் யாருன்னா முதலாளி, 2வது ஆள் ஜூனியர் ஆர்டிஸ்ட். இந்த நூற்றாண்டில் பேரை கெடுத்துட்ட பேருனா கமலஹாசன். ரொம்ப மோசம். இப்போ பத்திரிகையாளர்கள் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் காமிக்குது, ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அதில் இவரெலாம் நம்பர் 1.
அதனால அதை மட்டும் பண்ணாதீங்க, இதை மட்டும் பண்ணாதீங்க. எனக்கு வடிவேலு ஜோக்கு தான் ஆகும். அண்ணன் அடிச்சு கேட்டாலும் சொல்லுவாங்க, சொல்லாதீங்க. சரி எதடா சொல்லாதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இன்னொரு இது குரூப்ல வந்து 2 பத்திரிகையாளர்கள் அடிச்சுக்கிறாங்க. ஆமா. பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. என்னத்த சொல்றது? இது அதாவது ஆதரவு நிலைன்றது போய் தனிப்பட்ட பகையாகி, ஆமா. பத்திரிகையாளர்னா பத்திரிகையாளரா இருந்திருப்போம். எதை பதிவு பண்ணிட்டு போயிருப்போம். நம்ம விஜய் சொன்னோம், இன்னைக்கு என்ன பேசுறோம்? ஆமா. விஜய் ஒளிஞ்சு போடணும் பேசுறோம். விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு யார் யார் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. மக்கள் தீர்ப்பை மதிங்க. ஆமா. அப்பவும் முடியல. அப்ப விஜயால இதான் முடியும். விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போங்க. இப்போ என்னால் ஆட்சி அமைக்க முடியலன்னு என்ன மாற்றம் வந்திருக்குது? காங்கிரஸ் உடச்சிக்கிட்டே வந்துச்சு. இதை தேர்தல் முன்னாடி பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை. இதை சொல்றது தான் நம்ம வேலை. விஜய் கூட காங்கிரஸ் போனது நியாயமா? காங்கிரஸ் இவருக்கு துரோகம் பண்ணி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா நீங்க யாருங்க அதை சொல்றது? துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு. அப்ப திமுக காங்கிரஸ் பண்ணது, எம்ஜிஆருக்கு திமுக பண்ணதெல்லாம் என்னது எடுத்துட முடியும்? அதனால தேவைப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறது தான் நம்ம வேலை. தேவைப்பட்ட விஷயங்களை சுட்டி காமிறது தான் நம்ம வேலை. அவங்கள்ட்ட பர்சனலாக எடுத்துக்கிட்டு இது பண்ணிடாதீங்க ஸ்டாலின் சார், எடப்பாடி சார் நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க, சிவி சண்முகம் சார் கட்சியை உடைச்சிடாதீங்க, இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. சிவி சண்முகம் செல்வமணி சேர்ந்து அது வேலுமணி சேர்ந்து கட்சியிலிருந்து வேற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதாக முயற்சி எடுக்கிறார்கள். நமக்கு கிடைச்ச தகவல் இந்தாங்க நேயர்களுக்கு, இதுதான் நம்ம வேலை. இல்லை கூடுதலாக உள்ளுக்கு ஏதாவது கிடைச்சா சொல்லணும், அவ்வளோதான். அதனால இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டை, ட்விட்டரில் சண்டை, அடிச்சுக்கிட்டு ஊட்டி. இன்னும் ஒன்றும் நடக்கலைங்க. நம்ம டிவிக்கல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுட்டு உருள்ல ஆதி வரது சுகர் பார்ட்டின்றதுனால நடக்கல. ஏன்னா நைட்டு தான் நடத்துறாங்க. ஆமா, சாயந்தரம் கொஞ்சம் ஏர்லியா நடத்துறாங்க, அதையும் முடிச்சிடுவாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் இருக்கணுன்றதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இப்போ நம்ம நேற்றுமே பேசப்பட்டதுல நேற்று அது ஃபுல்லாவே ஒரு பரபரப்பு செய்தி போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் விஜய் எங்க போறாரு, விஜய் ஆளுநர் சந்திக்கிறாரு, ஒரு பரபரப்பு செய்தி. இப்போ என்னன்னா மக்கள் வந்து அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நார்மல் நடவடிக்கையே இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸா போயிடுச்சு. இப்போ ஆளுநர் வந்து உயரதிகாரில கூட்டு வச்சு பேசுறாங்க, அதுக்கு எதுக்குப்பா பிரேக்கிங் நியூஸ்? இது நார்மல் நடவடிக்கை. உள்ள போய் உக்காந்துருக்காரு விஜய், இப்பதான் எஞ்சி பாத்ரூம் போனாரு. பாத்ரூம் போன நேரத்துக்கு ஆளுநர் அவர் அழைத்து விட்டால் என்ன நடக்கும் ரமேஷ்? ஏன்னா ஒரு முக்கியமான பாத்ரூம் முழுசா போயிட்டு தான் வருவாரு அப்படின்னு தான் நமக்கு தகவல். நமக்கு மட்டுமே பிரத்யேகமா கிடைச்ச தகவல்னா நான் என்ன பண்றது? இதுல என்ன தெரியுமான ஒரு கொடுமை, ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் முக்கியமான ஆளுக்க சொல்றாங்க, ஆளுநர் பாருங்க விஜய் வரவேற்க அவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டிருந்தாரு, விஜய்க்கு அதே மாதிரி சால்வை அணிவிச்சாரு. எப்பா இதெல்லாம் எப்படி மாதிரி வேற அறிவு இல்லைன்னா இதுதான் அறிவு போகும். மெயினா இது எப்போ இந்த மாதிரி தன்மை ஆரம்பிச்சுன்னா 2014-15 காலகட்டங்கள்ல வெப்சைட்டுகள் வரும்பொழுது பத்திரிகைகள் வெப்சைட்ல ஒரு நாளைக்கு 50 நியூஸும் கொடுக்கலாம், 100 நியூஸும் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஒரு 300 ஒரு 150க்கு 200 கீக்கெல்லாம் நியூஸ் கொடுக்கலாம். ஆமாம். அப்படி கொடுக்குற காலத்தில் அந்த நியூஸ் கிளிக் இருக்குல்ல, அதனால நமக்கு வருமானம் அதிகரிக்கும். அப்புறம் இந்த டெய்லி அன்ட்டுன்னு ஒன்று வந்தால் பிறகு அவங்களே இவங்களுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நல்லா போகுது, இந்த மாதிரி டைப் வேணும்னா அந்த மாதிரி டைப் எழுதுறவன். இப்போ அவனுங்க தான் இந்த டிவிகளுடைய யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஓகே. விஜய் காரை விட்டு இறங்கியவுடன் செய்த அந்த செயல் உடனே கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே இருக்காது, செருப்பு மாட்டினாருன்னு. அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறவன்லாம் 2014-15 காலத்தில் நம்ம பழையங்க தான், நமக்கு தெரிஞ்ச பசங்க தான் உட்காந்துட்டு போட்டு நம்மள்ட்ட திட்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தவங்க தான் அப்போ 2015 இந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பித்தாங்க. ஒரே கலர் ட்ரெஸ், இதை இப்படி போட மாட்டாங்க. விஜயை சந்தித்த ஆளுநர், இதை கவனித்தீர்களா? என்னடா கவனிக்கனா? போய் பாரு. உடனே உள்ள போய் பார்த்தா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இதுக்குன்னே ஒரு நேஷனல் வெப்சைட் எல்லா லாங்குவேஜில் வந்தது. இன்னைக்கு இழுத்து மூடினே இருக்கிறாங்க ஒவ்வொன்றுத்தையும். ஏன்னா இதை கவனித்தீர்களா? ஜனங்க உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சேனல்களில் இந்த யூடியூப்லேயும் சொல்கிறாங்க, இதே மாதிரி போய்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் ஆட இவன் எப்போ பார்த்தாலும் அந்த செயல் இந்த செயல்னு போடுவான். என்ன நான் எத்தனை தடவை ஏமாறுது? நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இனி ஒன்று ஓப்பன் பண்ணவே மாட்டோம், இப்படி போயிடுவாங்க. அப்பா உண்மையான இது நான் தெரியுண்டா எனக்கு. இப்போ புலி வருது ஒரு பையன் சொல்லுவான், எல்லாம் வருவாங்க, உங்களை வெறுப்பேற்ற சொன்னேன்னு. ஒரு நாளுக்கு புலி வருதுன்னா இவன் வெறுப்பேத்திரிக்க போதான்னு சொல்லுவான். இந்த நிலைமை வெப்சைட்டுகள் அழிஞ்சிச்சு, சேனல்கள் இந்த டிபேட்டுகள் கிட்டத்தட்ட அழிஞ்சிச்சு. யூடியூப்கள் சேனல்கள் யூஸ் பண்ணுற யூடியூப்கள் அவர்களும் பரபரப்புக்காக இந்த மாதிரி தலைப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தலைப்புகளில் கொஞ்ச நாளில் அதில் ஒரு சேனல் நான் பேரை சொல்லுவேன், வேணாம் போய் தொலைட்டோம், அந்த பையனுக்கு சிக்கலாயிடும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
இதுவும் ஒரு காலத்தில் இவனுங்க வேலையை தான்ப்பா உடுப்பா அந்த சேனல் கரெக்டாக சொல்லுவான் அப்படி போயிடுவாங்க. ஜனங்களுக்கு நீங்கள் நான் இப்போ ஏன் நம்ம உட்காந்து சண்டை போட்டுனுங்கிறேன். நேற்று கூட என்னுடைய இதில் நான் சொன்னேன், இங்கே பாருங்க, நான் பரபரப்புக்கு பேசலைங்க, என்ன வருதோ உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ண பொழுது ஒருவேளை அதிமுகவுடைய ஆதரவு நிலை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்ன நடக்குதுன்றதை பதிவு பண்ணுறது தான் என்னுடைய வேலை. இன்னைக்கு விஜய் வந்து இப்படி நடக்குதுன்னு பதிவு பண்ணுறோம். அதை வந்து நீ இப்படியா நீ அப்படியானா நீ எங்கேயாவது அதுக்கு பேர்த்த ஆள் இருந்தால் போய் பார்த்துக்கோ. நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம இப்போ என்ன கொடுமை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு உலக அளவில் அவ்வளோ நடக்குது. வியட்நாமில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் இப்போ நிதி சம்பந்தமான இது போர்ட்டு பற்றியே நம்ம பேச வேண்டியது அவ்வளோ இருக்கு. மற்ற மாநிலங்களில் நடந்த தேர்தல் சம்பந்தமா அலச வேண்டிய கர்நாடகாவில் எல்லா இடத்துல. ஆனால் இதை எதையுமே பேச முடியாத அளவுக்கு இதுக்குள்ளேயே நம்மளும் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இது இன்னும் சில பேர் அதை பற்றி பேசுங்க இதை பற்றி பேசுங்கன்றாங்க. ஆனால் பேச முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இல்லைண்ணா, இதில் கூட இந்த ஆளுநர் வந்து உயர் அதிகாரிகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பெரிய பெரிய சேட்டலைட் மீடியாஸ் போட்டுட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலாவது அவங்க இப்போ புதுசாக வந்து அவங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும் கரெக்டாக ராங்குங்கிறது. 2014 வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கைது செய்யப்படும் போது அன்னைக்கு சனிக்கிழமை என்ன சம்திங், அப்போ வந்து ஆட்சியில் யாரும் பொறுப்பேற்கல. அந்த நேரத்தில் இதே மாதிரி ஆளுநர் அவர்கள் வந்து சந்திச்சு பேசினாப்புல, உயரதிகாரிகளை சந்திச்சு பேசினாங்க. இது ஒரு நார்மல் நடைமுறை தான். ஒருவேளை பதவி இருக்கிற அரசாங்கம் இருந்தால் கூட அது எப்படி பதவி இருக்குங்கிற ஒரு கான்செப்டுக்காக கூட இருக்கலாம். ஆனால் இதையுமே பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுச்சு. இது என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு எல்லா சேனல்ஸுமே நல்ல ஒரு வாட்ச் ஹவர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டு. காரணம் என்னன்னா விஜய். இவங்க போற டம்ப்ளைன்ல இருந்து எல்லாமே விஜய்ங்கிற கிட்டத்தட்ட மில்லியனை நெருங்குறாரு சப்ஸ்கிரிப்ஷன். 6000 3000 300ன்னு வரும். இன்னைக்கு அவர் தும்முனா கூட 1.5 லட்சம் 2 லட்சம் வியூ. கொஞ்சம் ஓவராக தும்மிட்டாரு. ட்ரால் மெட்டீரியலாக மாறிட்டார். ஓவராகவும் தும்மக்கூடாது. எனக்கு தான் எல்லாம் தெரியணும் பேசக்கூடாது. நமக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல ஒத்துக்கணும். நமக்கு வருகிற தகவல்களை தான் நம்ம பரிமாறும். இப்போ எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிந்தவர்கள்ட்ட இருந்து இந்த விஷயத்தை இவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். நான் கேட்டு அதை இங்கே நான் சொல்கிறேன். அதுல என்னுடைய அனுபவத்தை முடிந்தவரை நான் பயன்படுத்துகிறேன். இல்ல, ஒரு செய்திக்கு அப்பால் தானே நம்ம பேச வேண்டிய சூழல். செய்தி தான் அவங்களுக்கு கிடைச்சிருப்பேன். செய்திக்கு அப்பால் என்ன இருக்கு? அப்பால் அதுலயும் நம்ம அனுப்புவோம். இப்படி போனால் இப்படி வரும், இப்படி போனால் இப்படி வரும் போனால் அவ்வளவுதான் கான்செப்ட். அதனால இது எல்லாமே வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டுறக்கூடாதுன்றதுக்கு சொல்ல வரேன். இப்போ கவர்னர் வந்து அதுதான் என்னோட கேள்வியாக இருந்துச்சு. ஆளுநர் வந்து மீண்டும் வந்து விஜய் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. 40 நிமிஷம் சந்திக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங்குமே ஆதவ அர்ஜுனா அவர்களுமே கவர்னர் மாளிகையில் போய் சந்திச்சது மற்ற மக்கள் செக்ரட்டரி செல்வரில் சந்திச்சு பேசியிருக்காரு. எல்லாம் பேசிட்டு ஆளுநர் அழைப்பின் பேரில் விஜய் சென்றார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது. பட் இன்னை வரைக்கும் கவர்னர் மாளிகையில் அப்படி சொல்லலை. அப்படி வரும்போது ஆளுநர் திருப்பி கூப்பிட்டு 40 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து 118 பேரை கணக்கில் காமிக்கிறோம், உங்களுக்கு பதவியேற்பு விழா நான் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு இப்போ வந்து நம்ம லோக்பவன்லேருந்து நமக்கு வந்து செய்தி சுற்றறிக்கையாக வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நேற்று போய் அப்பாயின்மெண்ட் கூட கேட்டுருக்கலாம். நாளைக்கு விஜய் உங்களை பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியிலையும் ஒரு வகையான கருத்து பரவுது. என்ன பரவுதுன்னா, இவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டு தான் நடத்தணும், அங்கே தான் பெரும்பான்மை நிரூபிக்கணும், எவ்வளோ இருக்கிறாங்களோ நீங்கள் வந்து பதவியேற்க அனுமதிக்கணும் அப்படின்னு. நேற்று கூட என்னுடைய இதில் நான் விரிவாக பேசியிருந்தேன். இந்த மாதிரி பதவியேற்க அனுமதித்தால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இப்போ 110 106 வச்சுருக்காரு விஜய், 107ன்னு வச்சுக்கோங்க, சபாநாயகர் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ 107 வச்சுருக்காரு, 5 பேர் ஆதரவு, 112, மீதி இதுக்கு 6 பேர் தேவை, யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ விஜய் அப்படி செய்வார் நான் சொல்ல வரல. இன்னைக்கு காலையில் கூட அவங்க தலைவர் ஒருத்தட்ட நான் பேசும்பொழுது, எங்கள் தலைவருக்கு குதிரை பேரத்தில் நம்பிக்கை இல்லை சார், என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும் சார், இல்லைன்னா தேர்தல் கூட சந்திக்க தயாராக இருக்கும் சார் அப்படின்னாரு. அது நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ மக்கள் அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. கெஜ்ரிவாலுக்கு அதான் நடந்தது. அப்போ 112 வச்சுட்டு மீதி 6 தேவை. என்ன பண்ணுறது? ஒரு 2 கட்சிகிட்ட பேசி 10 பேர், ஏவா நான் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஆதரவு தர்றீங்க, எவ்வளோ ஆகிடும்? 126 வந்துச்சா? அதற்கு பிறகுதான் அவர்கள் தகுதி நீக்கலாம். தகுதி நீக்கம் பண்ணி தேர்தல் தகுதி நீக்கம் பண்ணிட்டாலே கவுண்டிங் குறைஞ்சிரும். ரெண்டாவதுனா சபாநாயகர் இவங்க சபாநாயகராக தான் இருப்பாங்க. ஆமாம், இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் எப்படிலாம் நடந்துச்சு, நம்ம போன தடவை கூத்து பார்த்துருக்கோம். அதனால் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த தேர்தல் வந்து அவர்கள் வர்ற வரைக்கும் அப்போ சபை எவ்வளோ இருக்கோ அதில் எவ்வளோ மெஜாரிட்டி காமிருந்தான். இதுக்கு உதாரணம் வேணுமா? 2017 22 பேர் வெளியே போனாங்க, கொஞ்சம் பேர் திரும்பினாங்க, ஒரு 21 பேரை இவங்க தகுதி நீக்கம் பண்ணாங்க. அந்த வழக்கை அவர்கள், நான் அப்போவே சொன்னேன்,
கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா எடப்பாடிக்கு லாபம். ஆமா. அந்த தீர்ப்பு வர வரையும் அவர் ஆட்சிக்கு பிரச்சனையே இல்லைன்னு அதான் நடந்தது. கோர்ட்டுக்கு நான் தாமரை ராஜா செந்தூர் பாண்டியா பேட்டி எடுத்தேன். அதெல்லாம் இல்லை, அப்படி போயிடும் இப்படி போயிடும்லாம் சொன்னார். அவர் பேட்டிலாம் எடுத்து போட்டேன். ஆனால் நடந்தது என்னன்னா, நான் சொன்ன கணிப்பு தான். அவர்கள் கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அது நடந்தது. கோர்ட்டு அதுக்கப்புறம் தகுதி நீக்கம் கரெக்டுன்னு சொன்ன உடனே தேர்தலுக்கு போகிறாங்க. அப்போ பொது தேர்தலோடு சேர்த்து வைக்கும்பொழுது இவர்களுக்கான இது அது ஒரு கதை வேறு கதை. அப்போ தகுதி நீக்கம் இருக்கிற வரைக்கும் 20 பேர் போயிட்டாங்க. 114 114 எவ்வளோ வேணும்? 214 எவ்வளோ வேணும்? 117 107 வேணும். இவர்கிட்ட 112க்கு மேலே இருக்கும். அதனால பிரச்சனை இருக்காது. தகுதி நீக்கம் நடந்தவங்க எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் நடந்தவுடனே தேர்தல் நடந்தவுடனே அவர்களையே தன் கட்சியில் சேர்த்துக்கொண்டு பாருங்க என்ன ஆட்சி செய்ய விடாம பண்றாங்க, நீங்க கொடுக்குற வாக்கு தான் இது. ஏன்னா இனிமே அவர் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஆமா, 20 பேரும் தாவேகாலே ஜெயிச்சிட்டாங்கன்னா அவரே பெரும்பான்மையோட இருப்பாரு. அப்போ 106 + 20 126 அவரே வந்துடுவார். ஆமா, மற்றவர்களே சரி ஒரு அடிஷ்னலா இருக்கணும்ன்று காங்கிரஸ் இருக்கிறது அவருக்கு பெரிய பலமா இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இது இவரை இப்போ இருக்கிற கணக்கில் கொடுத்தால் இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற குதிரை பேரம். ரெண்டாவது குதிரை பேரம் என்ன? அதிமுக இல்லைங்க தலைவர் ஒத்துக்கல, எடப்பாடி ஒத்துக்கல, ரைட்டு. காங்கிரஸ் இருக்கிறதுனால பாஜகவும் அனுமதிக்கல. காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு, அதனால நீங்கள் ஆதரவுலாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல. சிவி சண்முகம் சார், எஸ்பி வேலுமணி சார், நீங்கள் ஒரு 30 பேரை கூட்டு வெளியே போயிடுங்க. ஏதாவது சண்டை போட்டு வெளிநடை பண்ணுறது, அவ்வளோதான். என்ன ஆகும்? அப்போ சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுதான் கணக்கு. அதை வச்சு வந்துடும். இதற்கும் வாய்ப்பு உண்டா? சரி, இது இல்லாமல் அமமுக ஒரு உறுப்பினர், அவர் இப்போ தாவேகா கிட்ட தான் இருக்காராங்க. அப்படி அவரு இன்னும் ஒரு கட்சி ஒருத்தரா ஜெயிச்ச கட்சி ஏதாவது இருக்குதுன்னா அது இப்போ முஸ்லீம் லீக்கே இருக்குது. ஆமா, ஆவ்பாய் அப்படின்னா ஜாபாய் அப்படின்னு முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் சரின்னு வந்துட போறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சி தேத்திக்கலாம் இந்த கேப்ல. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருப்பார், விஜய் முதலமைச்சராக இருப்பார். போலீஸ் அதிகாரிலேருந்து அரசு உடைய எந்திரத்தை பயன்படுத்தி என்ன வேணா பண்ணலாம். இது பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் நீங்க 112 காட்டுங்க, பதவி ஏற்றுங்க அப்படின்னு கவர்னர் சொல்லிட்டாரு. இவர்கள் எல்லாரும் வெளியே பெரிய புதுசா இப்படித்தான் எடியூரப்பாக்கு செய்தார்கள். காலில் ஒருத்தவங்க இல்ல அதே கணக்கு தானே. எடியூரப்பா அவர்களை இதே மாதிரி ஆளுநர் அவர்கள் பதவியேற்க சொல்லும் போது அந்த வழக்குல தீர்ப்பு வரும்போது ஆளுநருக்கு வந்து நீதிமன்றம் கொண்டு வச்சிருக்கு. அதையும் இவர் முன்னுதாரணமா காமிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாம. ஆனா நேற்று அப்படி பேசல. அது எடியூரப்பா கதை தான். இது மாதிரி பண்றாங்க. எடியூரப்பாக்கு அதாவது அன்றைக்கு இருந்த அரசுக்கு எதிராக எடியூரப்பாக்கு ஆதரவு கொடுத்தாரு ஆளுநர். அதைத்தானப்பா அவங்க சொன்னாங்க. ஆளுநருக்கு வந்து கொட்டுலாம் வைக்கல. என்ன நடந்துச்சுன்னா 104 எம்எல்ஏக்கள் வச்சிருந்த எடியூரப்பாவும் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி. இவர்கள் 2 பேரும் காங்கிரஸும் ஜனதாதளமும் சேர்ந்து மெஜாரிட்டி. இவங்க கேட்குற பொழுது ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு தருவேன் வாய்ப்புன்னு அவர் கொடுத்துட்டாரு. இதை எதிர்த்து அவர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு நீ கொடுத்தது தப்புன்னா சொல்ல வரல. கொடுத்துட்டாங்களா, பதவி ஏற்றுக்கிறாசா, ஒரு நாள் தான் டைம் உனக்கு நீ நிரூபினாங்க. மொத்தமும் இங்கே இருக்குதே. அதனால அவரு நிரூபிக்க வர்ற அன்னைக்கு சட்டசபை கூடணும்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். நிரூபிக்கல, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால அவர் கவர்மெண்ட்லாம் நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் ஆகணும், தேவையில்லாத விஷயங்களை தலையிட மாட்டாங்க. இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா 118 அவர் கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்குதுங்க. ஆமா, நீங்க கொடுத்துட்டு பண்ணீங்கன்றோம். இதுல ஒரு பக்கம் அண்ணன் திருமாவட்டும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்கள் எல்லாருமே சொல்றது அது விஜய் அவர்களை பதவியேற்கூடாமல் தடுப்பது ரொம்ப தவறானது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா ஆதரவு கொடுத்துடலாமா? இவ்வளவு பேசுறாளுங்க. உங்களோட லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவர் கொண்டு குத்துற போறாரு. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதான் தெரியுதா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு. நீங்க லெட்டர் கொடுக்காததுக்கு பின்னாடி யார் இருக்கா? பிஜேபி வந்துரும்ன்றீங்களா? இப்ப விஜய் காங்கிரஸ் வேணான்னு முடிவெடுத்து என்டிஏ அலைன்ஸ் போனார்னா ராஜா மாதிரி இருக்கிறார். ஆமா, அவர் வேணான்னு காங்கிரஸை கூப்பிட்டு இது பண்றாரு. அப்போ நீங்க அந்த பிஜேபி வராம தடுக்கிற வேலையை பண்ணுமா வேணாம்? உங்களுக்கு என்ன அப்படி பாண்டு? இன்னைக்கு கூட வீரபாண்டியன் அவர்கள் பேசும்போது
எங்க கட்சியின் தலைவர் இல்ல எங்க கூட்டணி கட்சியின் தலைவர் அப்படின்னு மாத்திட்டாரு. அந்த இன்னைக்கும் போய் நீங்க வந்து முன்னாள் முதல்வர் அவர்களை சரி இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் தான் வந்துருச்சு. முதல்வர் அவர்களை போய் சந்திச்சு பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க, திருமாவளவன் போயிருக்காரு, இவங்க 2 பேருமே போய் பார்த்து பேசியிருக்காங்க. ஏன் கூட்டணில இருந்து வெளியே வர்றதுக்கோ அல்லது ஒரு கட்சியை ஆதரிக்கிறதுக்கோ ஏன் இவ்வளவு தரங்க? நான் என்னத்த சொல்றது, எனக்கு இருக்கு 2 பேர் தானே, தயவுசெய்து வந்து ஆதரிச்சுட்டு போயிட வேண்டியதானே. எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அவர்கள் தரம் இழந்து அவர்கள் நிலைப்பாடை இழந்து போயிட்டாங்க. ஒரு கட்சி, ஒரு இளைஞர் புதுசாக வராரு, அந்த கட்சி ஆட்சி அமைக்குதுன்னா முதல்ல அரசியல் மாற்றம் வேணும். 2வது மக்களுடைய ஆதரவை, மக்களுடைய முடிவை மதிக்கணும். அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பெரிய இது அங்கே போங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, எதிர்கட்சியாக இயங்குங்க, அவங்களை யார் தடுக்கிறா? அமைச்சர்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆட்சி கவலாமல் இருக்கிறதுக்கு அடுத்த தேர்தல், ஒரு தேர்தலை மக்கள் மீது திணிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் உதவுகிறோம். பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிட வேண்டியதானே, அதனால நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கௌரவமாக இருக்கும் உங்களா? ஆமாம். அவர் வீசிக்க எனக்கு இல்லைங்க, நாங்கள் அமைச்சரை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவர் உள்ளே இருந்து ஆதரவு கொடுத்தா நீங்கள் எப்போ வேணாலும் 4 பேர் வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாங்க. இதாவதுனா கொடுமை என்னன்னா, பாஜக உள்ள வந்துடும் இல்லை. நேற்று எப்படி போயிட்டாங்கன்னா, அவர் ஜெகத் எஸ்பர்ட்ட கேட்குறாங்க, காங்கிரஸ் கூட்டணிலேருந்து பிரிஞ்சு போய் அவர்கிட்ட கூட்டணி வச்சுட்டாங்க, இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றார். ஜெகத்கஸ்வர் அன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டாரோ அதுக்கு பின்னாடியும் பாஜக இருந்திருக்கும். பாஜக சாம்பாருக்கு பதிலாக தயிர் ஊற்றி சாப்பிட்டுருந்தாரு வச்சுக்கிங்க, அதுக்கு பின்னாடியும் பாஜக இருந்திருக்கும். எல்லாரும் உரையிலும் தயிர் இல்லைன்னா அதுவும் பிரச்சனை, அதுக்கு பின்னாடியும் பாஜக. நான் தானே இப்போ திருமாவளவன் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு வச்சுக்கிங்க, வழியில் கார் பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கும். விஜய்க்கு ஆதரவு கொடுக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான சதியை பாஜக செய்கிறது. இவ்வளவு பேசுனீங்களே, கொடுத்துட்டு போவாங்களா? காங்கிரஸ் தானே, உங்க கூட இருந்த காங்கிரஸ் தானே, மத சார்பற்ற அணி, நீங்க விஜய் நகர்த்தி கொண்டு போலாம்ல. ஆமா, இன்னைக்கு பாஜகவுக்கு கடுமையான கோபம் இருக்குல்ல. காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போகும்னு நினைச்சா இன்னைக்கு விஜய் கூட சேர்ந்து சக்தியா மாறுறாங்கல்ல. பாஜக இன்னொரு தவறு செய்யுது, அதிமுக விட்டு ஆதரவு கொடுக்க வைக்கணும். அதுக்கு ஒரு நிபந்தனையா காங்கிரஸை நீங்க வெளியே சொன்னா அவர் ஏத்துக்க கூட செய்யலாம். அப்படி ஒரு ஆதரவு கொடுத்தா ரொம்ப நல்லது. காங்கிரஸ் நடுவில் மாட்டிக்கும். ஒரு படம், பழைய படம் நினைக்கிறேன், கணவனா காதல் நானு மனைவி தடுமாறிட்டு இருக்கோம். என்ன படம்? அவர்களா? இல்லண்ணே, நம்ம பாக்யராஜ் படம். அவர்களுங்க, அவர்கள் பாக்யராஜ் படத்துலயும் உண்டை காதலி என் மனைவி ஆக முடியாதுங்கிற ஒரு வாசம் கூட விட்டுலன்னா, அது என்ன படம்? அது அந்த 7 நாட்கள். அது ஒண்ணு. இது அவர்கள்ல இவனை கட்டிக்க போற நேரத்துல ரஜினி வந்துருவாப்ல, பழைய கணவர் வந்துருவாப்ல. அப்புறம் 2 பேருமே போய் அந்த வீட்டுல அந்த அம்மாவுக்கு பணிவிட பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா கதை ஆயிடும், அந்த காங்கிரஸ் கதை ஆயிடும். ஒண்ணு இதுவா அதுவான்னு. அது ஒரு விஷயம் வச்சுங்களேன். இப்போ இவரே இப்ப என்ன முடிவு எடுக்கலாம்? அதிமுக ஆதரவு கொடுத்துற போது நீங்க போய் கொடுங்க, அங்கு சென்று ஸ்லீப்பர் செல்லாக செயலாற்றி வருவீர்களாக, தக்க சமயத்தில் என்னுடைய கட்டளையை ஏற்று என்ன செய்ய வேண்டுமோ, அதே நேரம் அந்த ஆட்சியில் என்னென்ன தொல்லைகள் கொடுக்க முடியுமோ, என்னென்ன மன உளைச்சல் ஆக்க முடியுமோ. சல்லியன் ஸ்டோரி சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி மகாபாரதத்துல பச்சை பாண்டவர்களுக்காக தான் வருவார் அவர். ஆமா, வரவல்ல சாப்பிட்ருவார். அது பார்த்தா கௌரவர்கள் போட்ட சாப்பாடு. உடனே சொல்லுவார், நான் வர முடியாது, அவங்க உப்பை சாப்பிட்டேன், நான் அங்கிருந்து என்னென்ன மன உளைச்சல் ஏற்படுத்த முடியுமோ எல்லா வரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு வருது. அவருக்கு தெரியும், அவருக்கு அனுபவம் இருக்குல்ல. யாருக்கு? நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு தான், திமுக தலைவர் அவருக்கு. இவங்க ஒரு கட்சியோட போயிட்டு ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சா எந்த மாதிரி நடந்துக்கிடுவாங்கன்னு அவருக்கு முந்தைய அனுபவம் இப்பதானே முடிஞ்சிருக்கு. அவங்க கட்சியோட கட்சியை இணைஞ்சிருவாங்கல்ல, அப்புறம் எப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அது வேற பிரச்சனை இருக்குல்ல. பாய் பெஸ்டின்னு அனுப்பிச்சு விட்டா லவர் ஆயிடும். லவர் ஆயிடும். என்னம்மா பாய் பெஸ்டின்னா நீயே லவர் ஆயிட்ட, என்ன பாய் பெஸ்டி ஆகிட்டியம்மா அப்படின்னு. அதனால பாய் பெஸ்டியா லவரான்றது இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ அதிமுகவும் அந்த இது. இப்போ விஜய் இந்த முடிவு எடுத்தாருன்னா பாஜக அந்த தவறை செய்கிறதுன்னு அர்த்தம். விஜய் அந்த முடிவு எடுக்க விட்டாங்கன்னா விஜய் முன்னிலும் அறுதி பெரும்பான்மையோட வருவார், உட்காருவார். காங்கிரஸ் பெரிய தொந்தரவு. விஜய்க்கும் நம்ம சொல்லுவது என்னன்னா, கூடிய வரைக்கும் இவர்களோடு கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா அவங்க சர்க்காரை நல்லா கொண்டு போக முடியும். ஏன்னா நிதி சுமையிலேருந்து நீங்கள் அறிவிச்சதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அப்பா சொல்லிட்டார்ல, மகனே அங்கிள் சொல்ற, எனக்கு ஒரு வகையில் நான் உனக்கு சித்தப்பா, அதனால 6 மாசம் உனக்கு ஃப்ரீயா விட்டுறேன், தயவு செய்து மகனே அந்த 2000 ரூபாய் நிப்பாட்டாத. சிற்றுண்டி ஒன்னால கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் கொடு, என்னால கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாரா, எதிர்கட்சியாக திமுக பைத்தியம் பிடிக்க விடும், அலற விடும். அதனால விஜய் அவர்கள் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல.
அந்த ஆட்சி தொடரணுன்றதான் நம்ம விருப்பம். மீண்டும் ஒரு தேர்தல் வேண்டாம் என்பதான் நம்முடையது. இந்த தடவை தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம ஆட்களுடைய கணிப்புலாம் வேற மாதிரி போயிடும். வேற மாதிரி. இப்பயும் முதல்ல சொல்லிடுறாங்க விஜய் தான் முதலமைச்சர்ன்றாங்க. அந்த மாதிரி சொல்ல போகும். இதுக்கிடையில விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, ஒரு கட்சி வந்து தனக்கு மெஜாரிட்டி வேணும் அல்லது தனக்கு தேவையான தோழமை கட்சிகளை கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்ல வந்து நேரடி அணுகல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு வந்து நம்மளுடைய தோழர்கள் கம்யூனிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் கேட்கும்போது இல்லை அவர் நேரடியாக வரல ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு. ஆனால் பட் அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதை எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நிர்மல்குமார் அவர்கள் சென்றிருக்கிறார். திரும்ப அவர்கள்டையுமே அந்த கேள்விகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை வந்து விஜய் அவர்களுடைய நேரடி அந்த இது இல்லாதனால, டச் இல்லாதனால இந்த கட்சிகள், இந்த 3 கட்சிகளும் திங்க் பண்றாங்களா? இவர்களுக்கு அனுபவம் இல்லைங்க. இப்போ திமுக எடுத்துட்டீங்கன்னா 10 தலைவர் இருப்பாங்க. இன்னொன்று இவர்கள் எல்லோருமே பல ஆண்டு காலம் பழகியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அதிமுகலையும் பல ஆண்டு காலம் பழகியிருப்பாங்க. சட்டசபையில் பார்த்துருப்பாங்க, நேரில் பார்த்துருப்பாங்க, லாபியில் பேசிப்பாங்க. அப்போ இவர் கரெக்டான ஆளுன்னு அவர் அமுச்சு விடுன்னுவாங்க. அவர் போய் பேசுவார். தாவேகாக்கு அப்படி என்ன இருக்கு? செங்கோட்டையன் இருக்காருல்ல, ஜேசிடி பிரபாகர் இருக்காரு. அதை விட்டு நிர்மல்குமார் அனுப்புறது எந்த மாதிரியான, அதுவும் கம்யூனிஸ்டுகளுக்கு? நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் டிராவல் பண்ணது பிஜேபி, அதிமுக. நீங்க ஒரு டச் வேணும் இல்லையா? இப்ப செங்கோட்டையனுக்கு ஒரு அனுபவம் உண்டு. நல்ல கேள்விதான். உங்களுக்கு ஜேசிடி பிரபாகரன் அனுப்பலாம், இவர் அனுப்பலாம், விஎஸ் பாபு அனுப்பலாம். உங்க கூட இருக்கிறவர். ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஜேசிடி பிரபாகரன் எல்லாரோட நட்போட நட்போட ஸ்டாலினே கூட்டு வந்துருவாரு. ஆமா, அவரு அனுப்பலாம். இவரு செங்கோட்டையன் எவ்வளோ பேச்சுவார்த்தைகள் அதிமுக இருக்கும்போது இந்த இடதுசாரி தலைவர்களோட. அதனால ஒருவேளை சிடி நிர்மல்குமார் செட் ஆகுங்களா நம்ம வீரபாண்டியன் இவங்களாம். அதனால ஏதோ ஒன்று அப்போ வேலை ஆனால் ரைட்டு. இப்போவாது அந்த மூமெண்ட் இருக்க. நீங்கள் இந்த வேலையெல்லாம் 2 நாள் 3 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். போய் உக்காந்து பேசி ஒரு முடிவை சொல்லுங்க, அது இதுன்னு பேசி எல்லாம் ஃபிசிக்கல் இதுதான் என்றைக்குமே உதவும். அந்த லெட்டர் கொடுக்கறது, இந்த முறையெல்லாம் மாற்றிக்கணும் அவங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இவர்கள் இடதுசாரிகளும் அவர்கிட்டையும் பொறுப்பை பிடிச்சிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் இருக்காரு. மக்கள் நல கூட்டணியை கட்டணுவேன், உனக்கான ஒரு கூட்டணி கட்ட மாட்டேன்னா எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப இறங்கியிருக்காரு. இன்னைக்கு கூப்பிட்டு கூட்டணி போட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது என்ன தகவல் இனிமேல் தான் தெரியும். என்ன பேசியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே என்ன பேசியிருக்காங்க, உள் தகவல் தானே நமக்கு தேவை. ஆமாம். அதனால் அது இவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரியாது. இன்னொன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் கம்னு இருந்தால் உள்ள ராவிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாம், 2 பேர் தான் இருக்கீங்க, 2 பேர் தான் வச்சுக்கிறீங்க. ஆமாம். இல்லை இன்னொரு பிரச்சனை இது இப்போ ஜோதிமணி யார்? ஜோதிமணி தானே அவர் பேர்? முத்துமணியா? இதுலண்ணே காட்டுமன்னார் கோயில். என்ன காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ யாருங்க? இளையபெருமாள். அவர் பையன் வந்து ஆமா மணி ஏதோ சம்திங் அவரோட ஜோதிமணி தானா? ஜோதிமணி தான். ஒரே ஜோதிமணியா இருக்குது. அப்போ நான் அதான் பயந்துட்டேன். அந்த ஜோதிமணி யாரும் வேற பேரை அடிக்க விட்டுருக்காங்களே. அவங்க எம்எல்ஏ தான் வந்துட்டு இருப்பாங்க. முதல்ல வந்திருப்பாங்க. அந்த ஜோதிமணி வந்து காங்கிரஸ்கார். காங்கிரஸ் வந்து அணுகுனா அவர் வரத்துல அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நம்ம வச்சிருக்க 2 பேர். அது 2வது வன்னியரசு. நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன், அவள்தான் முடிஞ்சிடும். ஏன்னா பாவங்க, அவர் இப்போ தான் எம்எல்ஏ இருக்காரு. அதுவும் 500-600 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. சரி, சரியான முடிவு எடுத்து அமைச்சர் ஆனால் ஒன்றும் அவருக்கு லாபம் தானுங்க. ஆமாம். வன்னியரசு என்னன்னா, நான் வன்னியரசு அவர்கள்ட்ட நான் வேண்டுகோள் பர்சனலாக வைக்கிறது, கொஞ்சம் வார்த்தையை பார்த்து விடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் அண்ணன் திரும்ப அவ்வளோ நீ பார்த்து கற்றுக்குங்க. எவ்வளோ டெக்னிக்கலாக இருக்கு. ரொம்ப அது நம்முடைய வார்த்தைகள் புறா வேகத்தில் போகும். எத்தனை யானை கட்டி இழுத்தாலும் திரும்ப இழுக்க முடியாது. தீயினார் சுட்டப்புன்னு உள்ளார மாறாதே, நாவினார் சுட்டவர். அது வந்து என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஏன்னா அவர் போக வேண்டிய தூரம் பாருங்க. அவர் வாழ்க்கையில் போன தடவை தோத்துட்டாரு, ஆனால் இந்த தடவை ஜெயிச்சிருக்காரு. என் அமைச்சர் அவரை வாய்ப்பு கிடைக்கும். அதனால அவர் அதை எப்பவுமே அது களத்தில் ஒரு வேலை பார்த்தவர், மற்றபடி எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவர், எல்லாருடையும் நட்பாக இருக்கக்கூடியவர். அதுவும் ஓகே. பொது வெளியில் உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய மரியாதையை உயர்த்தும். அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இறுதியான என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தானே. மக்களுமே இந்த நியூஸ்கள் எல்லாம் பார்த்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இல்லை, நான் ஒன்று சொன்ன மறந்துட்டேன். ஆளுநர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு வைக்கணுன்றதுக்காக சரி வாங்கன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, இங்கே பாருங்க 118 இருந்தால்தான் என்னால் அழைக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மெசேஜை சொல்லிட்டார், அஃபிஷியலாக சொல்லிட்டார். இப்போ 118 பேரோட போனாலும் நல்லா முடியும். இல்லை, அவர் எதுவும் செல்ஃபி எடுக்க கூப்பிடல. யாரு? ஆளுநர். அப்படியே கூட தனிப்பட்ட முறையில் செல்ஃபி எடுக்க கூப்பிடல, அதையும் கிளப்பி விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு டீம் இருக்கு. விஜய் ஆளுநர் விஜயின் ரசிகர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டு ஆளுநர் வந்து விஜயினுடைய படத்தை வந்து ஒரு 8 படத்தை பார்த்துருக்காரு. பீஸ்ட் படத்தை பெரிதும் பாராட்டினார் அப்படின்னு கூட உருட்டுவாங்க. ஏன்னா சிபிஐல சொன்னாங்க 2 பேரும் தலைவரோட ஃபேனா இருந்தாங்க, போட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? ரைட். இது வந்து பொதுவாக நம்ம நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு முழுவதுமே பார்த்தா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் போடும்போது
ஆளுநர் விஜயை அழைக்க உத்தரவிட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டாங்க எல்லா சேனல்ஸுமே. அடுத்த நியூஸ் வந்து ஆளுநருடைய சுற்றறிக்கை வந்துச்சு. இப்போ நமக்கு தெரியும் அரசியல் பார்த்துட்டு இருக்கிற மெச்சூரிட்டியான மக்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இந்த செய்திகள் வந்து பயங்கரமா உலா வந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை அவங்க நம்புறதும் ஆகட்டும், ஒரு விஷயத்தை நம்பாததும் ஆகட்டும். இது எது வந்து விளைவை கொண்டு போய் காமிக்குதுன்னா, இன்னைக்கு மெரினாவை சுத்தி பயங்கர போலீஸ். காலையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து திரள்றாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரியான சமூக வலைத்தளங்களும் பேசப்பட்டு வருது. இந்த செய்தி சேனல்கள் பண்ற ஒரு விஷயங்கள், இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து விஷயங்கள், இது சமூகத்துல எந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கும்? இதெல்லாம் கண்டுக்கிடாங்கன்னு சொன்னா நீங்க எப்படி சொல்ல வருவீங்க? ஏன்னா இப்ப சுற்றறிக்கை வர்றதுக்கு முன்னாடி பதவி ஏத்துட்டாருன்னே இப்போ போட்டாங்க. அவ்வளவு ரீல்ஸும் கட் பண்ணி போடுற அளவுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, நேரு ஸ்டேடியம் ரெடி ஆயிடுச்சு, அதுக்குள்ளான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதையும் நான் ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சது, கான்வாயை நேற்று வாபஸ் வாங்கின விஷயம். இன்னைக்கு கான்வாயோட விஜய் வருகிறார், திருப்பி ரிட்டர்ன் போகும்போது கான்வாய் எல்லாம் போகிறார். இது என்ன சொல்றதுன்னே தெரியல. இது அவங்க ரசிகர்கள் மத்தியில தான், இன்னும் சொல்ல போனா ரசிகர்கள் தான், அவரை ரசிச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் கூட சொல்ல போனா அந்த அவங்க மத்தியில ஒரு பெரிய ஒரு பரபரப்பு உருவாக்குது. குழந்தைகள் மத்தியிலுமே ஒரு நாலேஜபிளா ஒரு விஷயம் போய் சேர மாட்டேங்குது. நேற்று பதவியேற்புக்கான தேதி குறித்து ஏற்பாடுகளை கவனித்த பொழுது பல பத்திரிகையாளர்கள் நம்மக்கிட்ட கேட்டது, என்னங்க செக்ரட்டரியேட்டில் போனால் எந்த ஏற்பாடும் இல்லை, ஜிலோன்னு இருக்குது, மயான அமைதியில் இருக்குது, எங்கே ப்ரெஸ் பாஸ் கிடைக்கும் பத்திரிகையாளர்களுன்னு தெரியலங்க. அது ஒருவேளை அவங்களுடைய இது ஏற்பாடு பண்ண இல்லை, எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது பார்க்கும்போதுன்னு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ வேணாலும் கவனிக்கலாம், ராஜ்பவனில் இருந்தால் லெட்டர் வரும், இந்த அமைச்சர் இந்த போர்ட்போலியோ மாற்றப்படுகிறது, இவர் புதிதாக பதவியேற்க போகிறார், இவருக்கு இலாகா மாற்றம் மட்டும்தான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி தான் பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் மாதிரி அவர் தான் கான்ஸ்டியூஷனேட்டு, அவர் மூலியமாக தான் இந்த அறிவிப்புலாம் வரும். பதவியேற்பும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அப்போது இவருடைய பதவியேற்பை ஆளுநர் நாளை காலை 11 மணிக்கு தவிக தலைவர் விஜய் அவர்களை வந்து பதவியேற்பு நடத்தி வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு ராஜ்பவனில் தான் வரும். இது வரலையேன்னு நமக்குலாம் சந்தேகம். சரி, என்னென்னவோ நடக்குது. ஆனால் இது எவங்களுக்குமே வந்து பாதி பேர் இந்த இது கடந்து போயிட்டாங்க. இப்போ 20 வயசு 22 வயசு பசங்களெல்லாம் விட்டு அரசியல் பேச வைக்கிறாங்க, வளரிட்டு இருக்காங்க, கண்டதை வளர்றாங்க. அது ஒரு பார்ட்டு. இதில் ஆளுநர் மாளிகையே சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் கூப்பிட்டு கண்டித்ததாக தகவல். யாரை கேட்டு பண்ணுறீங்க, நோட்டிஃபிகேஷன் நாங்களே கொடுக்கணும், நீங்கள் எப்படி இந்த ஏற்பாடெலாம் பண்ணுவீங்க. இதில் இன்னொன்று, தேர்தலுடைய நடைமுறை இன்றைக்கி தான் முடிஞ்சது போல், ஏதோ ஒன்று அறிவிச்சிருக்காங்க 4 மாநிலங்களில், இன்னும் இங்கேயும் இதாகல, 5 மாநிலங்கள் போட்டிருக்காங்க. நான் சரி அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. தேர்தல் நடைமுறைகள் இருக்கிற வரைக்கும் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் தான் கவர்மெண்ட் இருக்கணும். அப்போது விஜய்க்கான கான்வாய் கொடுக்குறதோ, ஒரு டிஐஜி இங்கே அவர் கோர்சல் போடுறதோ, இல்லை மற்ற இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நியமிக்கிறதோ தேர்தல் ஆணையம் தான் பண்ணணும். டிஜிபி பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு டிஜிபி பண்ணலாம், ஏன்னா டிஜிபி மூலிமா தான் நடக்கணும். அப்போது இதையும் தனிப்பட்ட முறையில் பண்ணதுக்கு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு கேள்வி எழுப்பி எல்லாவற்றையும் ரிவர்க் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் கான்வாய் போயிடுச்சு. அந்த அதிகாரியும் திருப்பி அனுப்பப்பட்டார். மேலும் 2-3 நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டது, கேன்சல். இதை விஜய் கான்வாய் வேணான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாருன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஒரு கதை நம்மகிட்டயே ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி தான் விஷயம், கான்வாய் அனுப்பிச்சிட்டாங்க. சரி, ரைட்டு அப்படின்னு. அதனால் இதுதான் நடந்துருக்குது. தேர்தல் எல்லாமே நடைமுறைன்னு ஒன்று இருக்குது, அதை யாரும் மீற முடியாது. அந்த இவங்களும் இப்போ மெரினா விஷயமும் வேற. மெரினா விஷயம் நடந்தது தேசிய அளவில் ஒரு ஏதோ ஒரு த்ரெட்ன்றதுனால ஒரு ரகசியமாக இருக்கு அப்படின்னு உளவுத்துறை தகவல். அதை எடுத்துக்கிட்டு பத்திரிகைகளில் போட்டு பெருசாக பேசணுன்னா, இது ஏதோ ஜல்லிக்கட்டு காலை போராட்டம் மாதிரி இளைஞர்கள் மெரினாவில் திரள்ற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. இது எல்லாமே பரபரப்புக்காக சொல்லப்படுகிறது. இது நம்பி மக்கள் இறங்குனாங்கன்னா அது இறங்காமல் இருக்கணும், அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும்னு போலீஸு அந்த இடத்துல காவல் போட்டிருக்காங்க. இதுதான் நடந்தது. ரைட். சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள் முடிஞ்சு ஒரு நல்ல அரசாங்கம் அமையணும். ஏன்னா இல்லைனா ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிட்டு இருக்கும். நமக்கும் பார்க்குறத விட இந்த செய்தி சேனல்னால வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க எந்த மாதிரியான முதலீட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்திரத்தன்மை இல்லாத அரசை யாருமே நம்ப தயாராக இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே எதை பாதிக்கும் தெரியாமல் நம்ம நிறைய செய்தி சேனல்கள் நடந்துட்டு இருக்கு. நல்லபடியாக ஆட்சி அமைக்கட்டும். யார் ஆட்சி அமைச்சாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நம்ம வேலையை பார்ப்போம். மிக்க நன்றி. நம்ம நேரத்தையும் கருத்து பார்த்து